சமையல் திருவிழாவின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல சூடான சாம்பார் வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் மணி உளுந்து, அப்படி வெள்ளை உளுந்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. இதை 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு கழுவிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு கழுவினா தான் நம்மளுக்கு மாவு அரைச்சி எடுக்கும்போது நல்ல வெள்ளையாக இருக்கும். இப்போ இதை ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து 3 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சிடலாம். நல்லா ஊறி ரெடியானதுக்கு அப்புறமா நம்ம இதை கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிடலாம். நம்ம இப்படி கிரைண்டரில் சேர்த்து அரைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பயன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று மாவு நல்லா கணிசமாக கிடைக்குங்க, அதாவது அவுட்கம் நிறையா இருக்கும். 2வது நல்லா பொங்கி வரும் மாவு, ஸோ சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு. இது நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்க அப்படின்னா மாவோட அளவு, அதாவது அவுட்கம் கம்மியாக தான் கிடைக்கும். அதே மாதிரி வடையுமே கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் மாவு அரைக்கும் போது தண்ணி தெளித்து அரைங்கங்க. இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் வடையும் நம்மளுக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது நல்லா அரைப்பட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக மாவு எடுத்து பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அதே மாதிரி நல்லா வெண்ணெய் மாதிரி திரண்டு இருக்குங்க. இப்போ கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக சாம்பார் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஆளாக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை நல்லா தண்ணி ஊற்றி 2-3 தடவை கழுவிட்டு டைரெக்டாக நீங்கள் குக்கரில் சேர்த்துடலாம். அப்புறம் இந்த சாம்பார் செய்கிறதுக்கு நம்ம காய்கறி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, ப்ளெயினாக சாம்பார் மட்டும் வச்சா போதும். இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இந்த பருப்பு கூடவே 7-8 சின்ன வெங்காயம், 5-6 பல் பூண்டு, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அதில் அந்த பச்சை கலரில் காம்பு இருக்கும் இல்லையா, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த தக்காளியை கீரி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்குறதுனால அந்த பருப்பு நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு 6-7 விசில் வர வரைக்கும் நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் வேக வச்சிடணுங்க. அவ்வளோதான், பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதில் ஒரு சில பருப்பு அப்படியே இருக்குது இல்லையா, அதனால் ஒரு பருப்பு மத்து வச்சு அப்படிலாட்டி இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்படித்தான் கட்டி இல்லாமல் நல்லா தண்ணியாக இருக்கும் நம்மளுக்கு பருப்பு. அடுத்ததாக இதை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கடுகு உளுந்தம் பருப்பு, இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஜீரகம் சேர்த்துடலாம். அடுத்ததாக 2 வத்தலை கீரி சேர்த்துக்கோங்க. 7-8 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இது முழுக்க சின்ன வெங்காயத்தாலே இந்த சாம்பார் செய்கிறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூடவே நம்ம காரத்துக்கு ஏற்றாப்பில் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா குழம்பு மசாலா, அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த புளி இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறமா 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பார் பொறுத்த வரைக்கும் நல்லா திக்காக கெட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காதுங்க. கொஞ்சம் இலகுவாக இருந்தால் தான் நம்ம சேர்க்குற வடையும் இதில் நல்லா ஊறி அதில் இருக்கிற புளிப்பு மசாலா எல்லாம் அந்த வடையில் இறங்கினோடனே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் சாம்பார் கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்த பருப்பையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தாளித்ததும் இந்த சாம்பார் வேறு லெவலில் நல்லா கமகமன்னு இருக்குங்க. நீங்கள் இந்த சாம்பாரை இட்லி தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. இந்த பாத்திரத்தில் தான் நம்ம வடையை பொரித்து இதில் போட போகிறோம். அதனால் நல்ல அகலமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா வடையை வரிசையாக நம்மளுக்கு ஊற வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி பாத்திரத்தில் சாம்பாரை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சாம்பார் வடையில் இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வடை சுட்டுடலாம். அரைச்சி வச்சுருந்த மாவில் சின்னதாக கட் பண்ண வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 10 போல் மிளகு, 1 இனுக்கு கருவேப்பிலை, இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஹார்ஷாக அடித்து பசிய வேண்டாங்க. நம்ம சேர்த்த உப்பு மாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சும்மா லைட்டாக அப்படியே கலந்து விட்டால் போதும். அவ்வளோதான், வடைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக வடை சுட்டு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம மாவை டச் பண்ணும்போது தண்ணியை தொட்டுட்டு எடுத்தால் தான் மாவு கையில் ஒட்டாமல் வரும்.
இப்போ தேவையான அளவு மாவு எடுத்து உங்கள் பெருவிரலால் சின்னதாக அந்த மாவில் நடுவில் ஓட்டை போட்டுக்கோங்க. அதை அப்படியே திருப்பி சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இதுக்கு ஃப்ளேமை வந்து மீடியம்லேருந்து ஹையில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தாங்க, நம்ம வடை சேர்த்த உடனே நம்ம கரண்டியை வச்சு எடுத்து விடக்கூடாது. கொஞ்சம் நேரம் டைம் கொடுங்க. அது தானாக மேலே எழும்பி வந்ததுக்கப்புறமா நீங்கள் இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. இதே மாதிரி 2 பக்கமும் நல்ல பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஃப்ளேமை வந்து ரொம்ப ஹையில் வச்சாலுமே மேல் பக்கம் மட்டும் நல்லா வெந்திருக்கும், உள்ளே வேகாமல் மாவாக இருக்கும். அதனால் ஃப்ளேமை கூட்டவோ குறைக்கவோ செய்யாமல் மீடியம் டு ஹையில் வச்சுட்டு வடையை சுட்டு எடுத்துடலாம். இவ்வளோதாங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவுலையும் நம்ம வடை சுட்டு எடுத்துடலாம். குட்டீஸ்க்கு சின்ன சின்ன வடையாக இருந்தால் பிடிக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உளுந்த வடையாக சுட்டு எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன வடை சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கும் பிடிக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம வடை சுடும் போது எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகிடுச்சுனாலுமே மேலே மட்டும் கருகிரும், உள்ளக்க வேகாமல் இருக்கும். அந்த டைமில் ஃப்ளேமை ஃபுல்லாக லோவில் வச்சுக்கோங்க. லோவில் வச்சுட்டு எண்ணெயோட சூடு ஒன்று போல் மிதமாக இருந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஒவ்வொரு வடையாக சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ வடையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுட சுட இருக்கிற சாம்பாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வடையை ஒவ்வொன்றா சேர்த்து ஊற வச்சிடலாம். இது ரொம்ப நேரம் ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 30லேருந்து 40 செகண்ட் ஊற வச்சாலே போதும். இந்த சாம்பாரில் இருக்கிற உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே அந்த வடை வந்து உறிஞ்சிக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு 30-40 செகண்ட்ஸுக்கு முன்னாடி ஊற வச்சா போதும், ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க. இப்போது சூடாக இருக்கிற சாம்பாரை மேலே சேர்த்துட்டு இது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு சுட சுட நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க, சாம்பார் வடை ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நான் எப்பவும் சொல்கிறது தாங்க, உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சமையல் திருவிழா சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.